ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினமும் ஒரு ஜெப விண்ணப்பம் உங்கள் அன்புடைய வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இதனாலும் நாம் ஜெபிக்க இருக்கிற விண்ணப்பம், தேவ அன்பு நாம் பெற்றிட. தேவனுடைய அன்பு நாம் முக்கியமாக பெற்றிட வேண்டும். இப்ப நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த பாவமான நிலையில இருக்கும்போது அன்பு நமக்கு முக்கியம். மனிதர்களுடைய அன்பை பார்க்கலும் தேவனுடைய அன்பு உண்மையும் உத்தமமா இருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்கலாம். தேவ அன்பு பெற்றிடவே எங்கள் அதிகமா நேசி நல்ல தப்பனை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, தேவ அன்பு பெற்றிடும்படியா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உங்களுடைய அன்பை எங்கள் தருவியாக பகுதி ஜெபிக்கிறோம். இதனால இந்த உங்களுடைய அன்பை பெற்றவர்கள் மற்றவர்களும் அன்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை கண்டிருக்கிறது. அப்பா, நான் உங்களுக்கு அன்பா இருக்கிறப்போ நீங்கள் இடத்துல அன்பா இருக்கிற சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வசனங்களுக்கு ஆண்டவரே, இந்த அன்பினை மையமாய் வைத்து நிறைய வேத வசனங்கள், வாக்கு திட்டங்கள் எல்லாம் நீ சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றிடும். அந்த அன்பு எங்கள் மத்தியில பெற்றிடவே நாங்கள் உங்களுக்கு ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பு நாங்கள் பெற்றுவிட்டோமானால் தோப்பனேசப்பா, எல்லா சோர்வுகள், கஷ்டங்கள், பாரங்கள் மத்தியிலும், அழுகைகள் மத்தியிலும் நாங்கள் ஆறுதல் பெற்றடுவோம் என்று உங்களுக்கு ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறான். ஒரு தேவ அன்பு எங்கள் வாழ்க்கையில உங்கள் சிறத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் முறைகளை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் இருதயங்கள் கழுவப்பட்டவர்களாய் நாங்கள் உங்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரேசப்பா, உங்களுடைய கிருபையினால நாங்கள் இந்த அன்போடு நாங்கள் பூமியில வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பு கொடுக்கும் செல்லப்பிதாவே, ஆமென். God bless you. தேவ அன்பை நீங்கள் பெற்றிடுங்க. ஆமென்.